ஹலோ லைட்டு, குட் மார்கன். இந்த வீடியோவில் கொஞ்சம் நம்ம ஒரு அக்குசாட்டிவ் டாட்டுவை பற்றி கொஞ்சம் பேசுவோம். பேசுகிறேன், நீங்கள் கேளுங்க. ஒரு வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தையிலேருந்து தான் இந்த வீடியோ உருவாச்சு. செய்தி படிக்கும்போது, செய்தி கேட்கும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க. சரி, அந்த ஒரே வார்த்தையை நம்ம எடுத்து ஒரு வீடியோவாக போடலாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவோடைய மெயினான எய்ம். இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னா, அக்குசாட்டிவ்னா என்ன, டாட்டுனா என்ன, ஒரு வாக்கியத்திலேருந்து அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பீங்க. ஏற்கனவே நான் பல வீடியோ அக்குசாட்டிவ் டாட்டு போட்டேன். ஆனாலுமே அக்குசாட்டிவ் டாட்டு அப்படிங்கிறது புதுசாக ஜெர்மனுக்கு வரவங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். ஒரு சேலஞ்சிங் என்ன தமிழில் தெரியவில்லை மன்னா. ஒரு கடினமான விஷயம்னு கூட வச்சுக்கலாம். கடினம் இல்லை, சேலஞ்சிங்கான விஷயம். என்னன்னா, அந்த வார்த்தை என்னன்னா, இந்தியர் ஐரோப்பிய யூனியன், அவ்வளோதான். இவ்வளோதான் அந்த வாக்கியமே. அந்த செய்தி வரும்போது இந்தியர் ஐரோப்பிய யூனியன் அப்படின்னு சொல்லி கண்டினியூ ஆகும். ஏதோ ஒன்று வரும் இதுக்கு பின்னாடி. ஆனால் இதை மட்டும் நம்ம எடுத்துப்போம். இப்போ இதில் இருந்து நம்ம பல விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இதை வச்சுட்டு நம்ம இது அக்குசாட்டிவில் இருக்கா இல்லைனா இது டாட்டிவில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். எப்படின்னு சொல்லட்டோமா? இப்போ இன்னு வந்துடுச்சு, சரியா? இன் தேர் ஐரோப்பிய யூனியன் அப்படின்னு இருக்கு. இப்போ இன் வந்ததுனால இது ஓவுடைய ஆன்சர், ரைட்டா? ஓ அப்படின்னா எங்கே? ஓ ஜின்சி, நீங்கள் எங்கே இருக்கீங்க? இஷ் பின் இம் பார்க், இன் தேம் பார்க். அந்த மாதிரி ஓவுடைய பதில் இது. இன்னு வந்ததுனால இன் தேர் ஐரோப்பிய யூனியன் அப்படிங்கிறதுல இன் வந்ததுனால இது ஓவுடைய பதில், சரியா? அப்போ ஓவுடைய பதில் என்னவா இருக்கும்? வாஸோடைய பதில் அக்குசாட்டிவும் ஓவுடைய பதில் டாட்டிவில் இருக்கும். எங்கே இருக்கும் அப்படிங்கிறது டாட்டிவில் இருக்கும். அது ஒரு விதம். இன்னொன்று, இன் தேர்ன்னு வந்துருச்சு, சரியா? இப்போ இது டாட்டிவ்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இன் தேர் ஐரோப்பிய யூனியன் வந்துடுச்சு. இப்போ இன் தேர் வருதுனால தேர் டாட்டிவில் எதுக்கு வரும்? டாட்டிவில் உபயோகப்படுத்தும் போது தேர் எங்கே வரும்? ஃபெமினைனுக்கு தான் வரும். அப்போ அது தி ஐரோப்பிய யூனியன். நீங்கள் போய் வேர்ட் ஷார்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அது தி ஐரோப்பிய யூனியன் இருக்கும். அப்போ தி ஐரோப்பிய யூனியன் டாட்டிவுக்கு மாறும்போது தேர், ஸோ தேர்னு மாறிடும். இது கிராமர், சரியா? இது ஓவராக கிராமருக்கு போயிட்டோம். இப்போ கொஞ்சம் லைட்டாக வருவோம், சிம்பிளாக. இன் தேர் ஐரோப்பிய யூனியன்னா என்ன? அந்த இடத்தில், அதுதானே டாட்டு. இப்போ இங்கிலீஷில் நம்மளால் இதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இங்கிலீஷில் இந்த அக்குசாட்டிவ் டாட்டு கிடையாது, எல்லாமே தான்னு போட்டு விட்டுருவோம். இப்போ ஐ கேவ் த வாட்டர் டு த டாக், எல்லாமே இதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் தமிழ் எடுத்துக்கோங்களேன். தண்ணியை நாய்க்கு, அந்த எய்க்கு சொல்கிறோமா? எல்லா வார்த்தையிலுமே அது வரும். நான் பெண்ணால், வேற என்ன சொல்லலாம்? நான் நாளைக்கு, இப்போ அந்த இடத்தில், இந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல தமிழில். இதுதான் ஜெர்மனில் இருக்குது, இங்கிலீஷில் கிடையாது. அதனால தான் ஆங்கிலத்துலேருந்து நீங்கள் வரும்போது கொஞ்சம் கடினமாக இருக்கும் இந்த கேசஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு. சான்ஸ்கிரிட்லேருந்து வந்தீங்கன்னா செம்ம சிம்பிள். ஏன்னா சான்ஸ்கிரிட் ஒரு ஜெயண்ட்டு. 7 கேசஸ் வச்சுருப்பாங்க அவங்க. பிரதம விபக்தி, துவித்தியா, திருத்தியா, பஞ்சமி,
சதுர்த்தி, பஞ்சமி, ஷஷ்டி, சப்தமி விபக்தி வரைக்கும் 7 விபக்தி, 7 கேசஸ் இருக்கும். அப்போ அங்கே அவ்வளோ பெரிய கேசஸை படிச்சுட்டு இங்கே வந்து 3 தான், அக்குசாட்டிவ், டாட்டிவ், கெனட்டிவ் அப்படின்னு 3 தான் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள். சரி, இப்போ அந்த வார்த்தைக்கு வருவோம். இந்திய ஐரோப்பிய யூனியான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கன்ஃபார்மாக முதல் விஷயம் என்ன கண்டுபிடிச்சிடுறோம், அது இன் வந்ததுனால அங்கே டாட்டிவ் தான் உபயோகப்படுத்த போகிறோம். அப்போ இன் தேர்னு போட்டுடுச்சு. அதனால் பின்னாடி இருக்கிறது கண்டிப்பாக அது வந்து ஒரு மேஸ்குலின் வார்த்தையாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா டாட்டிவில் மேஸ்குலின் என்னவாயிடும், தேம் ஆகிடும். ரிஷ்டி தேர் வந்து தேம் ஆயிருக்கும். அதனால இன் தேர்னே வருதுன்னா கண்டிப்பாக பின்னாடி இருக்கிறது ஃபெமினின் தான். ஸோ அந்த பின்னாடி இருக்கிற வேர்ட் ஷார்ட்ஸோடைய நம்ம இது ஜெண்டரை கண்டுபிடிச்சிருவோம். அது வந்து மேஸ்குலினா, ஃபெமினைனா, இல்லைன்னா நாய்த்திரமா அப்படின்னு. ஏன் அடிக்கடி கதை திறந்தோன்னு சாத்தன்னு பார்த்தீங்களா? நான் உள்ளே வேர்க்குது, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன், உள்ளே வேர்த்துட்டே இருக்குது. அதனால் கொஞ்சம் நேரம் திறந்தேன்னா காற்று வரும், பேசுவேன், திருப்பி திறந்த வச்சோன்னா என்ன ஆகும், இங்கே நிறையா வண்டியெலாம் போயிட்டுருக்கு. அந்த நாய்ஸ் வந்து சத்தம் ரொம்ப உங்களுக்கு இறைச்சலாக இருக்கும். அதனால தான். ஸோ இப்போது இந்த ஐரோப்பிய யூனியன் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு வாக்கியத்தில் வர ஒரு சின்ன பீஸை வச்சு நம்ம வந்து இவ்வளோ விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும். இதே மாதிரி நீங்கள் இப்போ உங்களுடைய புக்குக்கு போங்க, அதில் இருக்கிற இந்த மாதிரி வாக்கியங்களில் இருக்கிற பார்ட்டை எடுங்க, அதில் இருந்து உங்களால் என்னென்ன கண்டுபிடிக்க முடியுதுன்னு பாருங்கள். நிறையா உங்களுக்கு விளங்கும். நிறைய விஷயங்கள் இவ்வளோ நாள் புரியாமல் இருந்ததெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒரே ஒரு விஷயம், நம்ம வந்து கொஞ்சம் டைம் எடுத்து இதை வந்து பார்க்கணும், இதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். ஏன்னா அப்படியே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இது கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிடும், கண்டிப்பாக புரியும். ஏன்னா நம்ம பிரெயின் வந்து இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஓகே, லைட்டாக. ஸோ அந்த ஒரே ஒரு வார்த்தை தான், அந்த ஒரு சின்ன வாக்கியம் இந்திய ஐரோப்பிய யூனியான் அப்படிங்கிறத வச்சு நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அது வந்து ஒரு டாட்டிவ். ஸோ ஐரோப்பா யூனியனில் அங்கே வந்து என்னமோ பற்றி பேச போகிறாங்க. அந்த செய்தி அந்த இடத்துல என்னமோ பற்றி பேச போகிறாங்க. இதுதான். ஓகே, அக்குசாட்டிவ் டாட்டிவ் தெரியல அப்படின்னா பெருசாக ஒரே பண்ணிக்காதீங்க, ரொம்ப ஈஸியாக அது வந்துடும். அதை வச்சு ஒரு பெருசாக தலையில் ஏற்றிக்கிட்டு எனக்கு அக்குசாட்டிவ் தெரிலன்னா என்ன வச்சு அடிச்சு விடுங்க. நீங்கள் நான் என்ன சொல்லுவேன், என்ன உங்களுக்கு இப்போ எக்ஸாமில் இருக்கீங்க, நீங்கள் அடிச்சு விடுங்க. குழந்தை என்ன அப்படி தானே கற்றுக்குது. அதனால அக்குசாட்டிவ் டாட்டிவ் தெரிலனா இந்திய ஐரோப்பிய யூனியன் சொல்லிட்டு போங்களேன். என்ன இப்போ தப்பு சொல்கிறேன், கேட்குறவங்களுக்கு புரிஞ்சால் போதும். இல்லை நீ வந்து இந்த யார் சொல்லியிருக்கணும், பிழையாக சொல்லிட்டா அப்படின்னு யாரும் சொல்ல போகிறது கிடையாது. ஆரம்ப காலத்தில் அடித்து விடுங்க, உங்களுக்கு என்ன வருதோ அதுதான் மொழி. புரியுதா? அது இந்த கிராமர்லாம் முக்கியம்தான், கிராமர்லாம் கற்றுக்கலாம். பட் நம்ம பேசுறது மொழி, பேசணும், பேச தான் மொழி. நீங்கள் இந்தி ஐரோப்பிய யூனியன்னு 100 தடவை தப்பாக சொன்னாதான் அடுத்த தடவை கரெக்ட் பண்ண வரும். அதுக்கப்புறம் தப்பே ஆகாது. உதாரணத்துக்கு பிஸ் ஜும் நெக்ஸ்ட் மால் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது நெக்ஸ்ட் மாலா நெக்ஸ்டே மாலா தேடி பாருங்க. பிஸ் ஜும் நெக்ஸ்ட் மால் ஆஃப் வீடர்சேன் சூ